எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள். இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நாம் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு உயிராக வந்திருக்கோம். அதுலேயும் மனுஷ பிறவி ரொம்ப உயர்ந்தது. ஏன்னா நமக்கு 6வது அறிவு இருக்குது, சிந்தனை சக்தி இருக்குது. இந்த மனுஷ பிறவியோடைய முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன், எனக்குள்ளே இருக்கிறது என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான். நான் சொல்லிக்கிறோமே, இந்த நான் எது, இந்த நானை சொல்ல வைப்பது எது, இது ரெண்டுத்தையும் நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவத்தை அடைவதற்காக தான் இந்த மனித பிறவியை எடுத்திருக்கோம். இந்த மனித பிறவி போற்றுவதற்குரியது. இதை நம்ம செம்மையாக பயன்படுத்தணும். தியானம், அதாவது பதஞ்சலி யோக முனிவர் தான் யோகத்துடைய விஞ்ஞானின்னு சொல்லிடலாம். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த யோகம் அதாவது தன்னை அடையிறதல், கடவுளை அடைதல்ன்ற அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப பிரம்ம பிரயத்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க. உடலை வருத்தினாங்க. நிறைய விஷயங்கள் கடவுளை வணங்குறதுக்காக மரங்களை வணங்கினாங்க, காற்றை வணங்கினாங்க, எல்லாமே வணங்கினாங்க. அப்புறமேற்பட்டு ரொம்ப பிரம்ம பிரயத்தனம் பண்ணி கடவுளை அடைஞ்சாங்க. கடவுளை அடையிறதுக்கு அவங்களுக்கு இயற்கையும் ஒத்துழைச்சது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற இயற்கை சூழ்நிலை நமக்கு நிறைய ஒத்துழைப்பை தரலை. ஏன் காரணம்னா, நாம் இந்த மாயையான உலகத்தில் ரொம்பவே சிக்கிண்டு இருக்கிறதுனால நமக்கு கடவுளை அடையிறதுன்றது ரொம்ப கடினமாக இருக்குது. இந்த கடினத்தை போக்குறதுக்காக பதஞ்சலி யோக முனிவர் விஞ்ஞான முறையில் நமக்கு அஷ்டாங்க யோகத்தை கொடுத்துருக்காரு. அஷ்டாங்க யோகம்னா என்ன? 8 வித யோகங்க. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த 8 வித யோகத்திலையும் நமக்கு மற்றதெல்லாம் நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு வந்தாலும் இந்த தியானம் தான் நமக்கு ரொம்ப பெரிய உதவியை, சமாதி நிலையை அடைய நமக்கு உதவி செய்யும். இப்போ நம்ம பார்க்க போகிறது தியானம். இந்த தியானம்னு எடுத்திங்கன்னா அதுக்கு இப்போ ரொம்ப பெரிய முயற்சிகள்லாம் எடுக்கப்படுது. தியானம்னா நிறைய பேருக்கு சரியான புரிதல் இல்லை. இன்றைக்கி யோகத்தை பார்த்தீங்கன்னா பதஞ்சலி சொன்ன அந்த ஆசனம்ன்றதை தான் யோகமாக நினச்சிட்டு இருக்காங்க. யோகத்துக்கு நிறைய பேருக்கு விளக்கம் தெரியாது. யோகம்னா யூனியன்னா தமிழில் இணைதல். எதோடு இணைதல்? நான் எதனால் உருவாக்கப்பட்டனோ அதோடு இணைதல்ன்றது தான் யோகம்ன்ற ஒரு விஷயம். இந்த யோகத்தை ஆசனம்ன்ற முறையில் வச்சு அதை ஒரு எக்ஸசைஸாக மாற்றி அதை ஒரு கால ஓட்டத்தில் ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு அந்த தியானத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு பணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பணம் எதுவுமே நம்ம செலவில்லாமல், நமக்கு ஒரே ஒரு செலவு மட்டும்தான் இருக்குது. பண செலவு இல்லை, கால செலவு மட்டும்தான். இந்த காலத்தை நம்ம செலவு செய்து இந்த தியானத்தில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணோன்னா நிச்சயமாக நம்ம மனித பிறப்பு எடுத்ததற்கான பலனை அடையலாம். இப்போ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. தியானம்னா என்ன? தியானம் என்பது தியானித்தல்னு அர்த்தம். தியானித்தல்ன்ற அழகான தமிழ் வார்த்தைக்கு பெயர் கவனித்தல். எதை கவனித்தல்? இப்போது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்முடைய அறிவு வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த அறிவால் நாம் வெளி உலகத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறோம், அனுபவம் பெறுகிறோம், அந்த அனுபவத்தை கவனிக்கிறோம். இந்த கவனித்தல் வெளி உலக தொடர்போடு இருக்குது. இந்த கவனித்தல்னால அந்த அனுபவங்கள் நம்ம மூளையில் பதிவு செய்யப்பட்டு நம்மளுடைய எண்ணங்களாக உருவாக்கப்படுகிறது. இந்த எண்ணங்கள் வழியாக தான் நாம் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதை தான் மனம்னு சொல்கிறோம். இப்போது நெருப்பில் கை வச்சா சுடுன்றத அனுபவ அறிவு நமக்கு ஏற்கனவே இருக்குது. அந்த நெருப்பை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு சுடுன்ற அந்த அனுபவம் அறிவின் மூலமாக நம்ம செயல்படுறோம். நம்மளுடைய விழிப்புணர்வாக நம்ம செயல்பட்டதில்லை. விழிப்புணர்வாக செயல்படுறவங்க அந்த நெருப்புனால் பலவித விஷயங்களை செய்ய முடியுன்றதை ஆராய்ஞ்சு அதுலேருந்து கண்டுபிடிக்கிறாங்க சில விஷயங்களை. ஸோ இந்த விழிப்புணர்வுன்றது வெளி உலகத்தில் நாம் இருக்கும்போது நம்மளை வெற்றியாளனாக நம்மளை தக்க வைக்குது. ஆனால் அதே தியானித்தலை, அதை கவனித்தலை நமக்குள்ளே திருப்பிக்கிட்டோன்னா, அப்படியே 120 டிகிரிஸ் 190 டிகிரிஸ் நமக்குள்ளே திருப்பிக்கிட்டோன்னா அந்த கவனித்தல் ரொம்ப ஸ்ட்ராங்கான தன்மைக்கு ஆகிடும். அந்த கவனித்தலில் நம்ம ஸ்ட்ராங்கான தன்மைக்கு ஆகும்பொழுது, இப்போது உதாரணத்துக்கு இந்த ரேடியோ வைக்கிறீங்க, எஃப்எம்லாம் வைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு ஒரு சில ஃப்ரீக்குவன்சி செட் பண்ணால் தான் சில ரேடியோ ஸ்டேஷன்ஸ்லாம் நம்ம தொடர்பு கொள்ள முடியும். ஸோ அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு நாம் அதை செயல்படுத்தும் பொழுது நமக்கு ரேடியோ எஃப்எம்மில் என்னென்ன எஃப்எம் இருக்கோ அதெல்லாம் வரும். அதே போல தான் இந்த கவனித்தல் நமக்குள்ளே திரும்பும் பொழுது நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சி நம்மை உருவாக்கியது எதுவோ, எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறது எதுவோ, எல்லா பொருளிலும் இருப்பது எதுவோ அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு நம்மளுடைய கவனித்தல் திருப்பப்படும். இந்த ஃப்ரீக்குவன்சிக்கு திருப்பப்படும் பொழுது அந்த கவனித்தல் ரொம்ப கூர்மையாகும் பொழுது மெர்ஜாக ஆரம்பிச்சிடும். இதுதான் யோகம். இணைய ஆரம்பிச்சிடும். வெளியும் உள்ளும் இணைய ஆரம்பிச்சிடும்.
அப்போது நீங்கள் நானுன்ற அந்த பேதங்கள்லாம் போய் ஒரே ஒன்று தான் இருக்கும். அதுதான் சிவம்ன்றோம். அதாவது கடவுள் தன்மை, பரமான்ம தன்மைன்றோம். இந்த தியானம் அந்த பாதைக்கு தான் கொண்டு போகும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நதியிலேருந்து அந்த பக்கம் கடந்து போகணுன்னா படகு யூஸ் ஆகும் இல்லையா? அதே போல தான் இந்த வாழ்க்கை என்னும் நதியை கடந்து போவதற்கு தியானம் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த தியானத்தை சாதாரணமாக ஒருத்தர்கிட்ட போய் அந்த இது இல்லாமல் இந்த வெளி உலக வாழ்க்கையிலேயே ஊறிக்கிட்டு இருக்கிறவர்கிட்ட போய் நீ தியானம் பண்ணுப்பா, நீ இறைவனை அடைஞ்சிடலான்னா அவங்களுக்கு புரியாது. இந்த தியானத்தன்மையை டக்குன்னு இது பண்ண முடியாது. கண்களை மூடி ஐம்புலன்களையும் உடுக்க முடியாது. அதுக்காக தான் பெரியவங்க அதுக்கும் ஒரு சிறப்பான பாதையை போட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய இந்து தர்மத்தில், இந்த சனாதன தர்மத்தில் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு இறைவனை அடைக்கக்கூடிய வழியை ரொம்ப சுலபமாக ஒவ்வொரு வழியை அவனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஜபம், அதாவது ஒரு மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டிருப்பது, மந்திரத்தையே கவனித்து கொண்டிருப்பது. நம்ம முதல்ல கத்தி ஜபம் பண்ணுவோம், அதுக்கப்புறமேட்டு நம் உள்முகமாய் திருப்பி ஜபம் பண்ணுவோம். இந்த உள்முகமாக ஜபம் பண்ணும்போது அந்த ஜபத்தையே உங்களுடைய கவனிக்கும் தன்மை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கும். இது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும்னா, இதை நீங்கள் செய்ய 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 அந்த மந்திரம் அதிலிருந்து விலகி உங்களை நீங்கள் கவனிக்கக்கூடிய தன்மையில் அந்த மந்திர கவனித்தல் உங்களோட கவனத்தை உங்களுக்குள்ளே திருப்ப ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நீங்கள் உங்களை கவனிக்கும்பொழுது அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு செட் ஆகிடுவீங்க. உங்களுடைய கவனத்தன்மை ரொம்ப ஷார்ப்பாகிடும். அப்போது உங்களை நீங்கள் உணர ஆரம்பிச்சிடுவீங்க. உங்கள் ஆன்ம உணர்வை ஆரம்பித்த பிறகு இந்த ஆன்மா பரமான்மாவோடு கலந்துரும். அதாவது வெளியும் உள்ளும் ஒன்றாய் இணைந்து விடும், யோகம் பெற்றுவிடும். இந்த யோகத்தில் நிலைத்திருக்கிறது தான் சமாதின்னு பதஞ்சலி யோக முனிவர் சொல்கிறாரு. இந்த சமம், ஆதிக்கு சமமாகுதல் இந்த தியானத்தின் மூலமாக நிகழுது. இந்த தியானம் என்பது ரொம்ப உயரிய விஷயம், ஆனால் ரொம்ப சிம்பிளான விஷயம். இதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களை அடையிறதுலேருந்து உங்களை யாராலையும் எதாலையும் இந்த உலக விஷயங்களில் எதாலையும் தடுக்க முடியாது. நிச்சயமாக நம்ம அந்த குறிக்கோளை அடைவோம். அதனால் தியானிப்போம். தியானத்தன்மை இன்னும் ஒரு முறை சுருக்கமாக சொல்கிறேன். தியானம் என்பது நம் உள் கவனித்தல் தான் தியானம். இந்த தியானத்தை நம்ம காலத்தை பற்றி யோசிக்கவே கூடாது. இது ரொம்ப காலம் ஆகலாம், ஏன்னா நம்ம கர்மவினையை பொருட்டு இருக்குது. இதெல்லாம் கழிந்த பிறப்பு நம்மளுடைய பிறப்பின் எல்லா நோக்கங்களும் நிறைவேறிய பிறகு நமக்குள்ள அந்த கவனத்தன்மை கூர்மை பெற்ற பிறகு இந்த கவனித்தல் உங்களுக்குள்ள நிலைத்திருந்து உங்கள் விழிப்படைந்து, அதாவது ஆன்ம உணர்வு விழிப்படைந்து இந்த ஆன்மா எல்லா இடத்துல, ஏன்னா இந்த உலகம் முழுக்க ஆன்மாக்கள் தாங்க நிறைஞ்சிருக்கு. ஆன்மாக்கள்னு சொல்லக்கூடாது, ஆன்மா பரமான்மாவாக நிறைஞ்சிருக்கு. அதாவது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கரண்ட் இருக்குது இல்லையா? இந்த கரண்ட் எல்லா ஒயர் முழுக்க ஓடும். அந்த கரண்ட்லேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு சப்ளை எடுத்து நம்ம மின்சாரத்தை டிவியை ஓட வைக்கிறோம், கிரைண்டர் ஓட வைக்கிறோம், ஃபேனை சுற்ற வைக்கிறோம், ஏசியை சுற்ற வைக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறோம் பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் மூலப்பொருள் கரண்ட்டு தான். ஆனால் இந்த செயல்கள் வெவ்வேறாக இருந்தாலும் அதற்கு மூலப்பொருள் கரண்ட்டு தான். அதுபோல் நம்மளுடைய இயக்கங்கள், நாயாக இருக்கட்டும், நரியாக இருக்கட்டும், சிங்கமாக இருக்கட்டும், கரடியாக இருக்கட்டும், மனுஷனாக இருக்கட்டும், இதை இயக்கிறது எல்லாம் ஒரே பொருள் தான், அந்த ஆன்ம உணர்வு. இந்த ஆன்மா உடலில் இருக்கிற வரைக்கும் அது ஒரு சின்ன கலங்கரை விளக்கம் தான். ஆனால் இது வெளியே போன பிறகு எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிடும். ஆரம்பிக்கும்போது நீங்களும் நானும் பேதம் இல்லாமல் எல்லாம் ஒன்றேன்ற புரிதல் நமக்கு ஏற்பட்டுரும். நான் தான் கடவுள்ன்ற மேலான புரிதல் நமக்கு ஏற்பட்டு நிறைநிலையை அடைந்து விடுவோம். அந்த நிறைநிலையை இந்த வாழ்க்கையிலேயே, இந்த ஜென்மத்திலேயே நாம் கடைபிடிக்க வழியை தேடுவோம். அதனால் தியானித்திருங்கள், உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், கடவுளாக மாறுங்கள். நீயே அது, தத்துவமசி. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.